நினைச்சா முகேஷ் அம்பானினால இன்னொரு 5000 வருஷம் அவருடைய சொத்துல வாழலாமா? அவங்க குடும்பம் ஒரு 500 ஜெனரேஷன் வாழுமா? எதுக்கு உழைக்கிறாரு? அப்ப இந்த இடத்துல தான் நம்ம மிடில் கிளாஸ் மைண்ட் செட் என்ன ஆகுது? ஒன்று கடைசி வரை உழைக்கணும்னு போறோம், சர்வைவல் ஸ்டேஜ்லேயே இருக்கிறோம். இல்லை செகண்ட் திங் வெல்த் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போய் செட்டில் ஆகிட்டு நின்றுறோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் கேமே இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ டாக்டர் வேலுமணி சொல்லியிருக்காரு, பர்சனலாக சொல்ல போகும்போதே ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அவர் பிஸ்னஸ் பண்ணதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு இடம் வாங்கினாராம். இடம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் யோசிக்க போகும்போது என்ன நம்ம இடம் வாங்கிட்டோம், இப்படியே நம்ம சம்பாதிச்சு இப்படி இடம் வாங்கினா ஒரு கட்டத்தில் கோயம்புத்தூரே நம்ம கோயம்புத்தூர் மாதிரி ஆயிரம் தெரியுது, இது என்னது அப்படின்னு நினைச்சாராம். ஸோ எந்த அளவுக்கு முக்கியம் நீட்ஸை தாண்டும் போது வான்ஸில் போய் சிக்காமல் போய் வெல்த் கிரியேஷனுக்கு மூவ் ஆகிறோமோ அதை விட முக்கியம் பேசிக்கான ஒரு சரௌண்டிங்கை, பேசிக்கான ஒரு சொத்துக்களை நம்ம சேஃப் கார்ட் பண்ணிட்டு ஒரு பேசிக்கான பாசிவ் இன்கம் செட் பண்ணிட்டு அதோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு போகாமல் அங்கிருந்து திருப்பி நெக்ஸ்ட் வேல்யூ கிரியேஷன் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிறது தான் ரொம்ப 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 முக்கியம். அதை மூவ் ஆகாம இங்கே மாட்டிக்கிட்டோம்னா திருப்பி அதே பிரச்சனை தான். ஸோ எந்த அளவுக்கு சர்வைவல் ஸ்டேஜ் வெல்த் கிரியேஷனுக்கு மூவ் ஆகிறோமோ பேசிக் செட்டப்பை மட்டும் சேஃப் கார்ட் பண்ணிட்டு வெல்த் கிரியேஷன் ஸ்டேஜ்ல இருந்து வேல்யூ கிரியேஷன் ஸ்டேஜுக்கு போயிடணும். இப்போ தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் வேல்யூ கிரியேஷன் ஸ்டேஜ்ல தான் நானா இங்கே இருக்கேன். ஸோ வேல்யூ கிரியேஷன் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு எங்க இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட துணி இண்டஸ்ட்ரியில 50 பேர் நான் சொல்ல முடியும். 50 பேர் நான் சொல்ல முடியும் இன்னைக்கு வெல்த் கிரியேஷன் ஸ்டேஜ்லயே சிக்கிட்டு வருஷம் ஆனா ஒரு சொத்து, 2 வருஷம் ஆனா ஒரு சொத்துன்னு சொல்லி அந்த ஒரே கடையில் உட்காந்துருப்பாங்க. தாத்தா அந்த கடையில் உட்காந்துருப்பாரு, அப்பா அந்த கடையில் உட்காந்துருப்பாரு, பையன் இப்போ அந்த கடையில் உட்காந்துருப்பாரு. ஃபுல்லா ஹார்ட் அண்ட் சோலை 3 ஜெனரேஷன்ஸ்க்கு அந்த கடைக்குள்ள போட்டிருப்பாங்க. அந்த ஊர்ல அவங்க ராஜாவா இருந்திருப்பாங்க, அந்த வியாபாரத்தை பார்ப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு பிராண்ட் அந்த இடத்துல போடுவாங்க. அந்த சேர்மேன் அந்த துணி வியாபாரத்தை தெரிஞ்சிருக்காது, அவர் ஒரு சிஇஓ போட்டு பார்த்துருப்பாரு. அந்த ஊர்ல கால் எடுத்து வச்சிருக்க மாட்டாரு. ஆனா ஒரு மெயின் ஸ்பாட்ல அங்க ஒரு துணி கடையை போடுவாங்க. முதல் வருஷம் 25% இவர் என்ன வியாபாரம் பார்த்தாரோ பார்த்துருப்பாங்க. 2வது வருஷம் அதே மாதிரி இன்னொரு ஏரியாவில் செகண்ட் கடை போடுவாங்க, இன்னொரு 25% வியாபாரம் பார்ப்பாங்க. 3rd இயர் இன்னொரு 25% பார்ப்பாங்க. இவங்களோட சேலை 2வது 3வது வருஷத்துல அந்த ஊர்ல காலே எடுத்து வைக்காம ஒரே டைம்ல அந்த சேலை எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப இவங்க சொல்லுவாங்க அவர் என் வியாபாரத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப புலம்பி எந்த யூஸும் கிடையாது. இந்த இடத்துல இதுல இருந்து எடுத்த அவுட்புட்டை எதுல அவங்க இன்புட்டா போட்டாங்க? நம்ம எடுத்த காசு இதுல இருந்து, ஆனா அவுட்புட் நம்மளுக்கு எங்க கொடுத்துருக்கிறோம்? அவுட்புட் இங்க இருந்து வந்திருக்கு, இன்புட் அங்க போட்டுட்டு இங்க அவுட்புட் வரலையேன்னு கேட்டா எப்படி? ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வெல்த் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுடைய பிசினஸ்ல திருப்பி போட்டு அந்த இடத்துல நம்ம வளர்த்தினா மட்டுமே இது மாதிரியான கார்பரேஷன் ஜாம்பவான்ஸ் உள்ள நம்மளை மோத போகும்போது நம்மளால அதை ஃபேஸ் பண்ண முடியும்.